கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குங்க, அதிருதில்லை அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க. எப்போ இருந்து தெரியுமா? செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி உங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்னா டிஸ்டிங்ஷனுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ரேங்க்குங்க. என்ன வார்த்தைகள் சொன்னாலும் இதுக்கு பொதுவாக பொருந்தாது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெறார், திக்பலம் பெறார். அப்படின்னா தித்திக்க வைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படின்றத உங்களுக்கு தலைப்பே கொடுக்கணும். சரி, எப்படிப்பட்ட திசாபுத்தி நடந்துட்டு இருந்தாலும் சரிங்க, இப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு கடுகளவு நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது மலையளவு சந்தோஷத்தை கொடுக்கும். மலையளவு கொடுக்கும்னு நான் சொல்லலை, மலையளவு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சரி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அஸ்ட்ராலஜின்றது என்ன அப்படின்னா எந்த காலகட்டத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பதிவில் முக்கியமாக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். சரி, இந்த சுக்கிர பயிற்சியில் அப்படி என்ன சூப்பர் அப்படின்னு ஒரு இதுவாக இருக்குல்ல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 4ஆம் வீடு அப்படின்னா என்ன தெரியுங்களா? வீடு, வாகனம், சொத்து, அதெல்லாம் விடுங்க. சுகம்ன்ற ஒரு வார்த்தைக்கே அந்த சுக்கிரன் தாங்க. அந்த சுகம்னு கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று சூப்பராக வராருனா, ராஜாவாக வராருனா, சக்கரவர்த்தியாக வராருனா சரி. யாருக்கெல்லாம் கடகராசியிலிருந்து வீடுன்றது கட்டவே முடியல, ஒரு கனவாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சிறு முயற்சி எடுங்க. வீடு கட்ட முடியுமான்றவங்க மாடி வீடு பங்களா கட்டிடுவீங்க அப்படின்னா நம்புவீங்களா? நிச்சயமாக கட்டிட முடியும். அதில் வேற கருத்து மாற்றமே கிடையாது. ஏன்னா இப்போ இந்த சுக்கிரன் எப்படித்தான் பண்ணுவாருன்னு தெரியாது, அழகாக ரசிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த சுக்கிரன் வீடை அமைச்சு கொடுத்துருவாரு. நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு சின்ன முயற்சி எடுங்க. 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் கரெக்டான ஆப்ஷனாக சூஸ் பண்ண வச்சு இங்கே வாங்கினது தாண்டா இவ்வளவு சூப்பராக நான் வாழ்க்கையிலே ரொம்ப கரெக்டாக பண்ண விஷயம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் சந்தோஷப்படக்கூடிய வகையில், தோள் தட்டக்கூடிய வகையில், எல்லாரும் உங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே அந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி அப்படின்னு போனதுக்கப்புறம், ஏன்னா இதெல்லாம் இந்த ஒரு 25 நாளில் நடக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் போடுறது ஒரு சின்ன கடுகு தான், ஆனால் அதெல்லாம் முடித்து நீங்கள் உள்ளே போகும்போது நிம்மதின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் பாருங்கள். அதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி ஃபவுண்டேஷன் தான் இந்த 25 நாட்கள். நீங்கள் யார் அப்படின்றது உங்களுக்கே காண்பிக்கோங்க. நிறைய விஷயங்கள் பக்குவமாக ஜெயிக்க வைக்கும். அந்த பக்குவம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி பல ரூபத்தில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். முதல் ஆசீர்வாதம் எதுங்க? தாய்கிட்ட கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தானே. யாருடைய ஜாதகத்திலெல்லாம் தாய்க்கும் உங்களுக்கும் உறவு சரியில்லையோ அங்கே எப்படிப்பட்ட விஷயம் இருந்தாலும் அங்கே திருப்தியாக எடுக்க முடியறது இல்லைங்க. அப்படிப்பட்டவங்க இந்த காலகட்டத்தை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் உங்கள் தாய்கிட்ட போய் அம்மான்னு பேசும்போதே உங்கள் மேலே எவ்வளவு கோபதாபங்கள், வெறுப்பு அப்படின்னு இருந்தாலும் இப்போ நடக்கிற சுக்கிர பெயர்ச்சி அதெல்லாம் தவிடுபடியாக்கி வாப்பான்னு கட்டி அணைக்க வச்சிடும். தாயினுடைய உறவு தாங்க வாழ்க்கையினுடைய முதல் உறவு. அந்த உறவில் விரிசலாக்க எந்த ஒரு மனிதர்களும் அவ்வளோ திருப்தியாக இருக்க விடுறதில்லைங்க. இது உலக நியதி. ஸோ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கே இப்போ ஒரு டைம்னா வேற என்னங்க வேணும்? ஸோ உங்கள் தாய் வழி சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் தாய் வழி மாமன் வழி ஏதாவது விரிசல்கள் இருந்தாலும் இப்போ நீங்கள் போய் பேசும்போது ரொம்ப சுமூகமாக, ரொம்ப சந்தோஷமாக, இவ்வளவு தானா, இதுக்கு தான் இவங்க இவ்வளோ சண்டை போட்டாங்களா அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனை கூட
தவிடுபடி ஆயிடுங்க. அவ்வளோ நீங்கள் இப்போ தாய் வழியினுடைய ஆரோக்கியமும் உங்களால் சீராகும். அப்போ தாய் வழி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த 25 நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தாய்க்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தாய் வழி உறவுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களோடைய பேசி நீங்கள் பண்ணும்போது வரா சொத்துக்கள் தாய் வழி கூட வந்து அது பல சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது யாருக்கெல்லாம் வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசை இருக்கோ, அந்த வண்டியை மாற்றணும்னு ஆசை இருக்கோ, ரிப்பேர் ஆகிட்டே இருக்குடா போதுண்டாப்பான்னு இருக்கு, ஆனால் இப்போ வாங்கினேன்னா இஎம்ஐயில் கட்டிடுவேனா கட்ட மாட்டேனா அப்படின்னு எல்லாம் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ, இப்போ நீங்கள் வண்டி வாகனம் வாங்கினீங்கன்னா அதில் ரிப்பேர் வரவே வராது. அதே மாதிரி ஏண்டா வாங்கினோம் அந்த வண்டி அப்படின்ற எண்ணம் வரவே வராது. வாங்கினதான்டா கரெக்ட் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அண்ட் மேலும் இப்போ நிறைய பேருக்கு சுகத்துக்குண்டான எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும். லக்ஸரியான ப்ராடக்ட்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அந்த லக்ஸரியான ப்ராடக்ட்ஸ் ஈர்ப்பு வருதுன்றது ரைட், ஆனால் அது இப்போ கரெக்டாக சுகத்தை கொடுக்குமான்றதும் செக் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் வாங்கிக்குவாங்க, காஸ்ட்லியான ஃபோனாக வாங்கிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏண்டா வாங்கினேன் போதுண்டாப்பான்னு இருக்குடா அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா? இப்போ அந்த காலகட்டம் கிடையாது கடகராசி கடகலக்ன அன்பர்களே. இப்போ நீங்கள் எது பண்ணினாலும் உண்மையான சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், குடும்ப தலைவராகட்டும், யாராக இருந்தாலும் இப்போ வீட்டை அழகுபடுத்தணும், இருக்கிற ஆஃபீஸை அழகுபடுத்தணும், நீங்கள் ரசித்து வாழணும். ஏன் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை ஃபேஷியல் பண்ணிக்கணும், உங்களுடைய ஃபேஸ் முகப்பொலிவோடு இருக்கணும். முகப்பொலிவோடு இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஆசீர்வாதங்க. அந்த முகம் மட்டும் பொலிவோடு இருந்ததுன்னா சாதிக்கிறது நிச்சயம் இல்லையா? அந்த முகப்பொலிவை இப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கரெக்டாகவும் போகும் அப்படின்னா இதை விட வேற என்ன இருக்குது? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதாவது ஏண்டா போய் இப்படி ஃபேஷியல் பண்ணிக்கிட்டோம், எல்லாம் பருவாக வந்துருச்சு, இதுவாக வந்துருச்சு, இங்கே போய் இப்படி பண்ணதுனால தான் மைனஸ் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸும் சுகம் சந்தோஷம்ன்றதை கொடுக்கும், வசீகரம் உங்ககிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் குழந்தைகளாக இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். படிப்பில் இன்ட்ரெஸ்ட், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட், கலையில் இன்ட்ரெஸ்ட், பாட்டில் இன்ட்ரெஸ்ட், எதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு ஒரு திருப்தி அப்படின்றது கிடைக்குமோ அதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம போரிங்காக இருக்குது, லைஃப் ரொம்ப போராகவே இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது, மிஸ் திட்டுறாங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்றவங்களுக்கெல்லாம் தானாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் கிளாஸ் போகலாம், ஒரு பாட்டு கிளாஸ் போகலாம் அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட் ஏற்பட்டு அத்தனை மைனஸுக்குமே இந்த ஒரு 40 மினிட்ஸ் ஆர் 1 hour போகக்கூடிய கிளாஸ் அத்தனை நெகட்டிவ் எடுத்து ஒரு குதூகலத்தை உங்களுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்னா நம்புவீங்களா? அப்படிப்பட்ட காலகட்டம்ங்க இது. இந்த காலகட்டத்தில் அனைத்து விதையுமே உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும். அதே மாதிரி நிறைய கடகராசி அன்பர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையில் மாட்டுறீங்கன்னா எது பண்ணாலும் ஒரு கீன்னஸே இல்லைங்க. அந்த கீன்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக்கில் டேட் எழுதும்போது கூட தப்பு பண்ணுறீங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ மாறிடுங்க. எல்லாமே உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷனை கொண்டு வந்துடும். நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு யாருக்கெல்லாம் எதுவுமே அமையலை அப்படின்னு வருதோ, ஒரு இடம் விற்கலை அதனால் ஜாலியாக இல்லை அப்படின்றதெல்லாம் வருதோ, இந்த காலகட்டத்தை நீங்கள் ஒரு பஞ்ச் மட்டும் பண்ணுங்கள், தானாக போயிடும். இது மன ஆரோக்கியம் கிடைக்கும்ன்றதை விட மன குதூகலம் சந்தோஷம் குதிக்க வைக்குங்க. ஒரு விஷயத்தை சாதிக்க வைக்கும், ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு அன்பாக இருக்க வைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் விட நீங்கள் பண்ணக்கூடிய சமையல் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும், நீங்கள் பண்ணக்கூடிய வேலை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும், உங்களுக்குள்ளேயே எஸ் ஐ கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், வாவ் அப்படின்ற ஒரு சிம்பிளை கொடுக்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சாதிக்க பல விஷயங்கள் நீங்கள் இப்போ மூவ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்னன்றது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சரி திசா புத்தியெல்லாம் சரியில்லை, எதோ சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார்? கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இப்போ சுக்கிரன் இருக்கிறது எதில்? சித்திரை,
சுவாதி விசாகம் இந்த 6 நாட்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும், அதாவது கடுமையா இருக்கு, நல்லாவே இல்லை தசாபுதி இப்படியே வச்சுக்கோங்களேன், பட் இந்த 25 நாட்கள்ல வரக்கூடிய இந்த 6 நட்சத்திரத்துல நீங்க முயற்சி எடுங்களேன், சுகமா சந்தோஷமா பல ரூபத்துல நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ அனைத்து சுகத்தையும் தரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய ரிக்வெஸ்ட். கடகராசி கடகலக்ன அன்பர்களே, நீங்கள் நிறைய விஷயங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போது நிறைய ஒன்றுமே புரியல மேடம், சின்ன சின்னதாக மிஸ் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இந்த மாதத்தில் அனைத்து விஷயங்களும் ஒரு டேர்ன் ஓவர் வரப்போகுது. அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் 25 நாள் இன்ட்டு 12 தடவை மாறினதுக்கு அப்புறம் தான் வரும். அப்போ அப்ராக்சிமேட் கிட்டத்தட்ட 1 இயருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி ஜெயிச்சே தீருங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி இஸ் வெயிட்டிங், மிஸ் பண்ணிடக்கூடாது. மேலும் நீங்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வாங்க, நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். அப்போ உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைமில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வாங்க. நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸை கேளுங்க. 90% முதல்லையே நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். குட்டி குட்டி டவுட்ஸ் மீதி இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.